ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காடை தான் எடுத்திருக்கேன். காடையை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காடை ஒரு 1/2 கிலோ கிட்ட எடுத்திருக்கேன். ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லெக் பீஸை மட்டும் 2ஆக கட் பண்ணணும். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறேன். இது கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக கம்மியாக எடுத்துருக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். என்கிட்ட சிக்கன் மசாலா தூள் இருந்துச்சு. அது கொஞ்சம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் கூட சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு கலர் ஒரு ரெட் கலர் ஃபுட் கலர் நான் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா கம்பைன் பண்ணிடுங்க. மசாலா ஃபுல்லாக நல்லா பிரட்டி எடுத்தாச்சு. மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட காடையை சேர்க்க போகிறோம். நீங்கள் ஒன்று ஒன்றா அப்படியே மசாலா தடவி அப்படியே ஒன்று ஒன்றா சேர்த்தாலும் சரி, இல்லைன்னா எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அப்படியே நல்லா பிரட்டி நல்லா வச்சாலும் சரி. நான் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு தான் நல்லா பிரட்டுறேன். இதை நல்லா பிரட்டினதுக்கப்புறமா ஒரு மூடியை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் ஊறட்டும். இப்போ நம்ம வினிகர்லாம் ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்துடும். ஸோ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காடையெல்லாம் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி நீங்கள் போகிறீங்க. அப்போ தான் மேலே தெறிக்காமையும், அதாவது எண்ணெய் ஃபுல்லாக தெறிக்காமையும் இருக்கும். இந்த காடை சில சமயம் தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் கூட நான் மூடி போட்டு தான் பொரிப்பேன். இப்போ நம்ம இதை 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது சீக்கிரமே ஃப்ரை ஆகிடும். அதனால் ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகாது, சீக்கிரமே ஃப்ரை ஆகிடும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ அடுத்தது நான் வைக்கிறேன். இதையும் நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா புரிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு காடை 65 ரெடி ஆகிடுச்சு. சுவையான காடை 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.